ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் உலகம் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் 2 முக்கியமான விவகாரங்களை குறித்து தான் பேச போகிறோம். ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. என்னடா 2 பேரை பற்றி பேசுகிறாங்கன்னு கேட்குறீங்களா? தனித்தனியாக தாங்க பேச போகிறேன். இந்த சப்ஜெக்ட் வேறு, அந்த சப்ஜெக்ட் வேறு. ஒன்று பார்த்தீங்கன்னா, அண்மையில் தாவேகாவினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் மரியாதைக்குரிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய பேச்சு ரொம்ப வைரலாக பரவுச்சு. அது என்ன, அவர் ஏன் பேக் வாங்கினார் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேச போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி போலவிருக்கக்கூடிய மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு அப்படிங்கிற அந்த மாநாடு குறித்தும் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. தாவேகாவில் இருக்கக்கூடிய பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பார்த்தீங்கன்னா, தாவேகாவினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசுகிற போது ஒரு வார்த்தையை அழுத்தமாக பதிவு பண்ணார். அண்ணா, திரும்ப அண்ணன், உங்கள் கூட மொத்தம் இன்னும் 20 பேர் தான் இருக்கிறாங்க, கட்சியே இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னு பேசினார். ஆனால் திமுக இன்னும் போயில. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அமைச்சர் வீட்டில் எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுடைய முன்னாள் அமைச்சர் வீட்டில் எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களே, நீங்க எவ்வளவு நாள் திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும் தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டீங்கன்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க, ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. அப்படியே பேசினது என்னவோ அதை தான் வச்சு விமர்சனமே பண்ணாங்க. எப்படிங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இன்னைக்கும் நீங்கள் அவங்க மேலே நிறைய விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் என்னதான் விமர்சனங்களை வச்சாலுமே அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள், பாட்டாளி வர்க்க மக்களுடைய நலன் அப்படிங்கிற பேஸ்மெண்ட்லேருந்து உருவான ஒரு கட்சி. அதை நீங்கள் மறுக்கவோ மறைக்கவோ முடியவே முடியாது. ஒரு 4 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக ஒரு மனுஷன் அடிபட்டு, மிதிப்பட்டு, நொந்து நூலாகி எவ்வளவு தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவர் அவமானப்படுத்தி, அவர் நசுக்கி ஒடுக்கி இன்னைக்கு அந்த கட்சியினுடைய ஒரு மாபெரும் ஒரு முகவரியாக தமிழ்நாட்டின் அடையாளமாக மாறி இருக்கிறார் டாக்டர் தொல் திருமாவளவன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது ஒன்றும் ஒரு எக்ஸாகரேஷன் கிடையாது. தட்ஸ் அ ரியாலிட்டி. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு நபர் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் 20 பேர் தான் இருக்கிறாங்களாம். தொடர்ச்சியாக ஒரு நெரேட்டிவ் என்பது தமிழ்நாட்டு ஊடகங்கள் மத்தியில் பரவி இருக்கிறது. நான் பேர் சொல்ல விரும்பலை. பல ஊடகவியலாளர்கள், பல ஆங்கில ஊடகங்களில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் பல அரசியல் திறனாய்வாளர்கள், அவ்வளோதான் விசிகா ஓட்டு வங்கி போயிடுச்சு, அவ்வளோதான் பிஎம்கே போயிடுச்சு, அவ்வளோதான் என்டிகே போயிடுச்சு, என்னமோ இவங்க தான் போய் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் டிவிக்குள்ள சேர்த்த மாதிரியே பேசுவாங்க. ஒரு முறை ஒரு பேட்டியில் கூட அது பேசியிருந்தார் டாக்டர் திருமாவளவன். அதெல்லாம் யாருங்க சொல்கிறா, எங்கேருந்துங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டார். எல்லா கட்சிக்குமே விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருப்பாங்கன்னு சொல்லுங்கள், அது ஒத்துக்கலாம். ஆனால் இவங்க ஓட்டை தான் பிரிப்பாங்கன்னு சொல்கிறதுங்கிறது உங்களுக்கு அந்த கட்சி மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை மட்டும் தான் காமிக்குது. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஏதாவது டேட்டா இருக்குது உங்கள்கிட்ட? டு யூ ஹாவ் எனி டேட்டா? உங்கள்கிட்ட கையில் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? நான் என்னுடைய பொதுவான அசம்ஷனை பார்வையில் சொல்கிறேன். உங்களுடைய பொதுவான பார்வை அப்படிங்கிறது களத்தில் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மத்தியில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தலையா? இது உங்களுக்கு சொல்லக்கூடிய உரிமை இருக்கா, உரிமை இல்லையாங்கிறத தாண்டி உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்னு சொல்லக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அது எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, சொல்கிறவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குதுங்க. திமுக மேலே இருக்கிற வெறுப்பை திமுக கூட்டணி கட்சிகள் ஓட்ட உருவுறாருன்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சி அடைவாங்கன்றதுனால அது சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்மெண்ட் இருக்குது. அது தமிழ் தேசியம் தான் கோர் ஐடியாலஜி அவங்களுக்கு. இன்றைக்கும் அவங்க அதில் இருக்கிறாங்களா இல்லையா, பிறழ்ந்து போயிட்டாங்களா, நகர்ந்து போயிட்டாங்களா, என்ன தடுமாற்றத்தில் இருக்கிறாங்களாங்கிறதுலாம் வேற. அவங்களுடைய கோர் ஐடியாலஜிங்கிறது தமிழ் தேசியம் தான், சாதி ஒழிப்பு தான், பெண் விடுதலை தான், சமத்துவம் தான்,
சமூக நீதி தான், இடஒதுக்கீடு தான். புரியுதுங்களா? அப்போ அந்த பார்வையிலிருந்து உருவான ஒரு கட்சி, முகிழ்த்த ஒரு கட்சி, அதன் பாதையில் நடைபோட்ட ஒரு கட்சி, 20 பேர் தான் இருக்கிறாங்க கட்சியில். இவர் வந்து பார்த்தாரா? இப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு கடும் எதிர்வினைகள் வந்துருச்சு. வருஷம் அவர்களுக்கு கடும் எதிர்வினை வந்துருச்சு. ஏங்க, அவர் தேசம் காப்போம் மாநாடு போட்டாங்க, 20 பேர் தான் அங்கே வந்தாங்க. அதில் மது ஒழிப்புக்கு ஒரு மாநாடு போட்ட 20 பேராக வந்தாங்க. அதில் எத்தனை மாநாடு போட்ட 20 பேராக வந்தாங்க. அதில் என்ன மாதிரியான பேச்சு அது? இன்னைய வரைக்கும் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு கஷ்டத்து சில பேர் போகலாம். ஆனால் தன் தலைவன், தன் கொள்கை, தன்னுடைய கோட்பாடு, தன்னுடைய சித்தாந்தம் என்று நிற்கக்கூடிய கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மிக முக்கியமான ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கியமான ஒரு கட்சி, திமுக ஒரு முக்கியமான ஒரு கட்சி தான். பிஜேபி உட்பட நான் சொல்கிறேன், அவங்க ஒரு சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு, தத்துவம்னு வச்சுருக்கிறாங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த லீடர்ஸை பிலீவ் பண்ணுறாங்க. அவ்வளோதானே? அப்போ 20 பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னது வந்து அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு, வாய் தவறி பேசிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா ஒன்றே அது ஒன்று திரிச்சு பரப்புகிறாங்க. யார் திரிச்சது? யார் திரிச்சு பரப்புனது? எப்படி திரிச்சு பரப்புகிறாங்க? உங்கள் கூட இருக்கிற 20 பேர்னா அது திமுகவை ஆதரிப்பதற்காக இருக்கிற 20 பேர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. அது வெளிப்படையாக அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாமே, அப்போ நீங்கள் சொல்லலையே. அப்படி இப்போ வந்து அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. இப்படி சொன்னாதான் நம்மளை திட்டமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா திருமாவளவர்களை நட்பு சக்தியாகத்தான் தாவேகா வந்து பார்க்கிறது, எதிர் சக்தியாக பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு கட்சியின் தலைவரை வந்து பொது வெளியில், பொது மேடையில் ஏளனமாக திமுகவுக்கு அடியாள் வேலை தாங்க பார்க்குறாரு அவர் அப்படிங்கிற வரைக்கும் வந்து பேசியிருந்தார். இது கடும் எதிர்வினைகளை வந்து உருவாக்கி இருக்கிறது. தாவேகாவின் தலைவரையும், தாவேகா கட்சியினரையும், தாவேகாவையும் மிக கடுமையாக சாடி வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. குறிப்பாக ஆதவர்ஜனாவுடைய உருவபொம்மை எரிச்சிருக்கிறாங்க பிசிகாவுடைய தொண்டர்கள். இதில் ஒரு விஷயம் என்ன குறிப்பிடணும் அப்படின்னா, நாம் பேசுனது தப்பாக போயிடுச்சு, நாம் இதை பின்வாங்கி ஆகணும், இல்லைனா நிலைமை ரொம்ப தப்பாக போயிடும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட ஆதவர்ஜனா டாக்டர் தொல் திருமாவளவனுடைய பலம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட ஆதவர்ஜனா அந்த கருத்துலேருந்து பின்வாங்கிட்டார். பார்த்தீங்களா? இதுவே திருமாவளவன் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தான் அப்படின்னு விசிகாவுடைய இன்னொரு செக்ஷன் வந்து இதை கொண்டாடி தீக்குறாங்க. பார்த்துக்கங்க, கம்முன்னு இருந்திருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவையில்லாமல் வாயை விட்டார், இப்போ ஒழுங்காக பின்வாங்கிட்டார். இதெல்லாம் தேவையா ஆதவர்ஜனாவுக்கு? எதையாவது பேச வேண்டியது, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு ஆதவர்ஜனா பேசுகிறாரு அப்படின்னு விசிகாவின் விமர்சனங்களுக்கு அடுத்தடுத்து பலியாகி வருகிறார் ஆதவர்ஜனா. இன்னொரு சைடு நம்ம பார்க்கணும். நான் சொல்கிற 2வது சப்ஜெக்ட் அது வந்து பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினர் போடவிருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் போடவிருக்கக்கூடிய இந்த மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு பிப்ரவரி 21. இந்த மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக அந்த கட்சியினரால் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, கடல் மாநாடு, தண்ணீருக்கான மாநாடு என்று தொடர்ச்சியாக ஆடு மாடுகளுக்கான மாநாடு, அதன் பிறகு வந்து மேய்ச்சலங்களுக்கான உரிமை, அதுதான் ஆடு மாடுகளுக்கான மரம்னு போட்டார். இப்படி அப்புறம் பனை மரங்களினுடைய மீட்டெடுப்பு குறித்து ஒரு மாநாடு போட்டிருந்தார், பனை மீட்பு குறித்து. இப்படி தொடர்ச்சியாக எல்லாவற்றையும் பேசுவதனுடைய முக்கியமான கூறு என்பது மக்களுக்கானது தான். பனை மரம்னு பேசுகிறாரு, இறுதியாக அதை நுகரக்கூடிய நபர் யார்? மனிதன் தானே. ஆடு மாடுன்னு பேசுகிறாரு, இறுதியாக நுகரக்கூடிய ஆள் யார்? மனிதன் தானே. மரம்னு பேசுகிறாரு, இறுதி நுகர்வோர் யார்? மனிதன் தானே. கடல்னு பேசுகிறாரு, தண்ணீர்னு பேசுகிறாரு, இறுதி நுகர்வோர் யார்? உயிர்கள், மனிதர்கள் தானே அதிகமாக. அப்போது எல்லாமே மனிதர்களுக்கானது தான். இறுதியாக மாற்றத்துக்கான மக்களின் மாநாடுன்னு சொல்வது மக்கள் அனைவரையும் அழைத்து வைத்து நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட திட்டத்தோட இந்த மாநாட்டை வந்து திட்டமிட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. குறிப்பாக அது தொடர்பாக அவங்க வந்து ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. புரட்சி செய், திருச்சி நோக்கி புறப்படு.
எனவே இந்த மாற்றத்துக்கான மக்களின் மாநாட்டில் திரு சீமான் அவர்கள் குறிப்பாக 117 ஆண்கள் 117 பெண்கள் ஆகியோர் அறிமுகம் செய்ய போகிறார். அது மட்டும் இல்லாமல் தான் போட்டியிடக்கூடிய தொகுதியும் வந்து அவர் அறிவிக்க போகிறார். அப்படிங்கிறதுனால ரொம்ப களம் வந்து சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவர் இப்போ அண்மையில் பேசின ஒரு கூட்டத்தில் கூட விஜய் அவர்களை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. எனவே நம்முடைய வேலையில் ரொம்ப கவனம் செலுத்தணும், நமக்கான கொள்கையை நமக்கான கோட்பாட்டு புரிதலை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அவர் விமர்சிப்பதோ திட்டுறதோ நம்முடைய வேலையாக ரொம்ப நேரம் வச்சுக்கக்கூடாது, ஏன்னா அவங்கள பதில் சொல்ல முடியாது, அதுக்கு பல காலங்கள் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு திரு சீமான். மேலும் இந்த முறை நமக்கு கிடைச்சக்கூடிய சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் ரொம்ப தீவிரமாக வேலையை பார்க்கணும். விவசாயி சின்னத்துக்கு மக்களை வாக்களிக்க செய்ய வேண்டிய வேலையை எப்படியாவது செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு வருகிறார் திரு சீமான். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் சீமானிடம் மீண்டும் என்டிஏ சைடிலிருந்து பேச்சுவார்த்தைகள் விடாதபடியாக தொடர்ந்து கொண்டு இருந்திருக்கிறது. ஒரு 50 சீட்டு தரோம், சில பல கோடிகள் தரோம், வந்துருங்கண்ண அப்படின்னு இந்திய தரப்பிலிருந்து திரு சீமான் அவர்களுக்கு தூது போனதாக தகவல்கள் தொடர்ச்சியாக கசிந்த வண்ணமே உள்ளன. இருதரப்பிலும் இருக்கக்கூடிய சில பல புள்ளிகள் இந்த விவகாரத்தை வந்து ஆமாங்க அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது, அண்ணன் வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை, அதை ஒத்துக்கிட்டாருன்னா அண்ணனுக்கு கட்சி நடத்தணும் அப்படின்னு பேசுகிற ஒரு சைடு இருக்காங்க. எங்கெங்க அவர் ஒத்துக்கினார்னா ஒரு 40 எம்எல்ஏ வாங்கி எதிர்கட்சி தலைவராக மாறி ஒரு துணை முதலமைச்சராக கூட அவர் மாறலாம், எங்கெங்க ஒத்துக்கிறாரு இப்படின்னு ஒரு தரப்பும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிந்து நாம் தமிழர் கட்சி இந்த முறை தனித்தை தான் போடுவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு, அதுதான் நடக்கவும் போகுது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து அவர் மீண்டும் வந்து பண்ண போகிறாரு. இதில் 234 தொகுதியிலையும் அவர் குறிப்பிட்டு ஒரு 50 தொகுதிகளுக்கு ரொம்ப நுணுக்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வேலைகளை ரொம்ப தீவிரமாக இருக்கிறதாகவும், இந்த முறை ஒரு புலிப்பாய்ச்சலோடு 2026 சீமானவர்கள் பங்கெடுக்க போவதாகவும் தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் எப்படி தன் கட்சியை அடுத்து கொண்டு போக போகிறார் அப்படிங்கிறது வந்து இந்த 2026 முடிவில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய ஆட்டம் எப்படியானதாக இருக்க போகிறது என்று. மற்றொரு தலையங்கத்தில் மற்றும் சில தலைப்புகள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.